ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது மொச்சக்கொட்டையும் கத்திரிக்காயும் போட்ட ஒரு மசாலா குழம்பு. இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, மிளகு, சீரகம், மிளகா, தனியா, அப்புறமேல் வெங்காயம், தக்காளி, கொஞ்சோண்டு பூண்டு. சரிங்களா? இதை அப்படியே பார்த்துக்கோங்க. மொச்சக்கொட்டை, கத்திரிக்காய் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கணும். வெங்காயம், தக்காளி கொஞ்சம் வதக்கிறதுக்கும் வேணும், கொஞ்சம் அரைக்கிறதுக்கும் வேணும். முதல்ல மிளகா, தனியா, அடுத்து மிளகு, சீரகம் இதை போட்டு நல்லா வதக்கணும். தேங்காயும் கசகசாவும் லாஸ்ட்டாக ஊற்றணும். அதனால் அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. மிளகா, தனியா, மிளகு, சீரகம் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு கொஞ்சம் அந்த ஸ்மெல் இது போன அப்புறமேலு நெடி போன அப்புறமேலு வெங்காயம் போட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு வதக்குங்க. வெங்காயம் போட்டு வெங்காயம் கொஞ்சம் ஒரு பாதி வதங்கினோடனே தக்காளி போட்டுருங்க. தக்காளியும் கொஞ்சம் வதங்கணும் நல்லா, ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு நல்லா வதங்கின அப்புறமேலு எடுத்து வச்சு ஆற வச்சுருங்க. ஆறின அப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா அரைச்சிக்கிட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி தண்ணி கொஞ்சம் ஊற்றி அரைச்சிக்கோங்க. அரைச்சிக்கின்னு இறக்க சொல்ல கொஞ்சமாக பூண்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுவும் போட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அது தனியாக வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சமாக கடுகு போட்டு கொஞ்சமாக கடுகு போட்டிங்களா, கடுகு போட்டு கடுகு வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடித்த உடனே கொஞ்சம் எண்ணெய் காஞ்ச அப்புறம் வெங்காயம் போட்டு வெங்காயம் ஒரு பாதி அளவு 3/4 திட்டம் வதங்கின உடனே வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு தக்காளியும் போட்டுட்டு வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்கு போட்டு தக்காளியும் வதங்கினோடனே கத்திரிக்காய், இந்த மொச்சக்கொட்டை இருக்குது இல்லைங்களா, மொச்சக்கொட்டை போட்டுட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா, அந்த மசாலாவை அப்படியே மொத்தமாக ஊற்றிடுங்க. மசாலா அப்படியே ஊற்றிட்டு அது மிக்ஸி ஜாரை கொஞ்சம் அலசி ஊற்றிக்கோங்க. அந்த மசாலா நம்ம மிளகு, சீரகம் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் நல்லாயிருக்கும். தொட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா அலசி ஊற்றிக்கோங்க. அந்த மசாலாலாம் நான் எல்லாத்தையும் இதிலே போட்டுட்டு அலசி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமேலு உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு டேஸ்ட் கரெக்டாக இருக்கா காரம்லாம் உங்களுக்கு, ஏன்னா காரம் இது கொஞ்சம் மிளகெல்லாம் போடுறோம் இல்லைங்களா, கொஞ்சம் காரமாக இருக்கணும். இருந்தால் தான் கொஞ்சம் நமக்கு சளியெல்லாம் எடுக்கும். இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க. காரம் செக் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேலு ஒரு கொதி வரட்டும். நல்லா ஒரு கொதி வந்த அப்புறமேலு நம்ம இங்கே தேங்காய், கசகசா வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது 2த்தையும் எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டு அதையும் ஊற்றிடுங்க. அது நல்லா கொதித்த உடனே இதையும் மிக்ஸி ஜாரும் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிட்டு கலந்து விட்டுட்டு வெயிட் போட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு
வெயிட் போட்டுட்டு ஒரு 3 விசில் அப்படியே விட்டுருங்க. 3 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமேலு 3 விசில் வந்ததுக்கப்புறமேலு இறக்கிட்டு கொத்தமல்லி நல்லா ஆறுன அப்புறமேலு கொத்தமல்லி போட்டு தூவி இறக்கிடுங்க. இறக்கிட்டிங்கன்னா இந்த சாம்பார் வந்து உங்களுக்கு இது வந்து மசாலா குழம்பு. இது வந்து உங்களுக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி அது மட்டும் இல்லாமல் ரைஸுக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் மிளகெல்லாம் போடுற தொட்டு பார்க்குறதுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு தூவி இறக்கிடுங்க. தேங்க்யூ.